6000 பேர் திடீர்னு பேர் காணாம போயிருக்கு. அப்ப யார் பண்ணது? இது ஒட்டுமொத்தமா எல்லா அதிகாரிகளும் சேர்ந்து பண்ணாங்களா? இல்ல ஒரு சில அதிகாரிகள் துணையோடு அங்க இருக்கக்கூடிய யார் ஆட்சியில எலெக்ஷன்ல நின்னாங்களோ அவங்க பண்ணாங்களா அப்படிங்கிற கேள்வி. நீங்க முழுமையா விசாரிச்சு நடவடிக்கை எடுத்து அவங்க மேல யார் இந்த மாதிரி தப்பு பண்ணாங்களோ, யார் இந்த மாதிரி 6000 பேர் 1,00,000 பேர் பேரெல்லாம் நீக்கினாங்களோ அவங்க மேல நடவடிக்கை எடுக்கலாம். நீங்க எப்படி எல்லாரும் ஓட்டர் ஐடி வச்சிருக்கான், ஓட்டர் ஐடி இருக்கு, காலகாலமா அவன் ஓட்டு போட்டு இருக்கான், திடீர்னு வந்து காணாம போகுதுன்னா எப்படி? என் பேர் இல்லை ஆனா லிஸ்ட் இருக்கு, லிஸ்ட்ல என் பேர் இல்லை ஆனா ஓட்டர் ஐடி இருக்கு. இதான் நடந்திருக்கு. அப்ப யாரோ சில அதிகாரிகள் தப்பு செஞ்சிருக்கான். ஆனா நீங்க ஒட்டுமொத்த அதிகாரிகளையும் நாம குறை சொல்லல, யாரோ சில அதிகாரிகள் பண்ணிருக்கான். ஆனா ஸ்டாலின் என்ன சொல்றார், முதல்வர் என்ன சொல்றார், ஒட்டுமொத்த அதிகாரிகளையும் குறை சொல்ற மாதிரி பேசுறார். அப்ப இதுல ஏதோ மாற்றம் பண்றது மத்திய அரசாங்கம் இல்ல இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அவங்க எல்லாம் வந்து ஏதோ பண்றதுக்கு காரணம் இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை அதிகாரியும் அவங்களுக்கு துணை போயிடுவாங்க, தப்பு பண்றதுக்கு உதவி பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்முடைய அதிகாரிகளை கேவலப்படுத்தி இருக்கார் அப்படிங்கறத நான் பார்க்கிறேன்.